என்னை மறவாது இருத்தி என கைமருந்து தன்னையிட்ட சாமி சதி செய்வானோ பொன்மையிலே அப்படின்னா இந்த பாட்டு பாம்பன் சாமி துறவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு. இல்லற துறவுலேருந்து துறவர துறவுக்கு வரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு 2 தகவலை தெரிவிக்கலாம், 2 விதமாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை எடுத்தேன். ஒன்று 63 நாயன்மார்களில் ஒருத்தர் ஏயத்தோன் கலிக்காம நாயனார் அப்படின்னு எடுத்தோம். 2வது பாருங்கள், பாம்பன் சாமி வரலாறு எடுப்போம். நம்ம குருநாதர் பாம்பன் சுவாமிகள் இல்லறத்திலே வாழ்ந்துட்டுருக்கார். இல்லறத்திலிருந்து விடுபட்டு இல்லற துறவியாக இருக்கார். அதிலிருந்து துறவர துறவி ஆகணும். இதுதான் அடுத்த ஸ்டெப். அதாவது இல்லற துறவி என்பது இரும்பில் பதித்த கல், துறவர துறவி என்பது தங்கத்தில் பதித்த ரத்தினக்கல். அதுதான். இப்போ துறவர துறவே ஆகணும். இந்த இடத்துல வீட்டில் எங்கே இது புறப்படுறாரு? இப்போ இந்த பாட்டுக்கு என்னை மறவாது இருத்தி என கைமறந்து தன்னையிட்ட சாமி சதி செய்வானோ பொன்மையிலே. இதுதான் பாட்டு. இந்த பாட்டுக்கு இது எப்படி பொருந்ததுன்னு பாருங்கள். சாமி என்ன பண்ணுறாரு? பாம்பன்லேருந்து முதல்ல யார்கிட்டையும் சொல்லிக்கல. அவருடைய வரலாறு நான் இப்போ சொல்ல வர்றது அவருடைய உண்மையான வரலாறு. நூல்கள்லேருந்து இவர் சச்சிதானந்த பிள்ளை எழுதின வரலாறு. அவர் என்ன சொல்கிறாரு? யார்கிட்டையும் சொல்லாமல் நேராக கிளம்புறாரு. எதுவும் சொல்லலை, நேராக நாவாயில் ஏறுறாராம். ஏறின உடனே இவர் கிளம்பிட்டார், துறவுக்கு தான் போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பையனை இட்டுன்னு வந்து சாமி முன்னாடி நிறுத்தி கேட்குறாங்க, இவர் பையனுக்கு என்ன? முருகன் பார்த்துக்குவான். அதுக்கப்புறம் இவர் அப்படியே துறவில் வரார், வீட்டை விட்டு வரார். வந்துகிட்டே இருக்கார். வந்துட்டே இருக்கணும். மகனை வைத்து அவர் மடக்க முடியல, நிற்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இவர் ஒரு தாயார் பிறப்பன் விளசில் இருக்காங்க. அந்த பிறப்பன் விளசில் இவங்க அம்மா இருக்காங்க. அந்த இடத்துல அம்மா வீட்டுனது நிற்க வச்சு இவர் எப்படியாவது போக விடாமல் தடுக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் அங்கேயும் நான் செவ்வேல் திருவடி அடையாமல் நான் பாம்பன் திரும்புவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். அம்மா கிட்டேருந்து பையனை காமிச்சா பையன்கிட்டேருந்து விலைக்கு வந்துட்டார். அம்மாவை காட்டி மடக்கிறாங்க, அம்மா கிட்ட காமிச்சு வந்துட்டார், மறுத்து வந்துட்டார். அப்புறம் மானாமதுரை வரார். அங்கே கால் பாதிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? மானாமதுரையில் அறம் வளர்த்த பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் தங்குறார். அவர் வீட்டில் எத்தனை நாள்? ஒரு 10 நாள் தான் தங்குறார். கால் பிரச்சனையினால் தங்குறாரு. அப்போவே வந்து பாராயணம் பண்ணுறாங்க. அந்த அறம் வளர்த்த பிள்ளைக்கும் கனவுல வந்து முருகன் வந்து பேசுகிறார். அதனால் ஒரு வாரம் அங்கே பிரயாணத்தை வந்து தொடர்கிறது. அதுக்கப்புறம் அங்கே அப்படியும் அந்த கால்வழி பிரச்சனையோடும் பாராயணமும் நடக்குது, இதுவும் நடக்குது, பிரயாணமும் நடக்குது. அப்படியே வரார். திருக்கொடும்பலூர் வரார். அப்புறம் மழவராயன் ஏந்தல் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்காரு. அப்புறம் நல்ல புலி சேர்வைன்னு ஒருத்தர் வரார். அவர் மூலமாக அந்த சிவபக்தர் உபசரிக்கிறார். அவர்கிட்ட அங்கே ஒரு 15 நாள் தங்குறாரு. பாருங்கள், பாம்பன்லேருந்து புறப்பட்டு 10 நாள் மானாமதுரை, ஒரு 15 நாள் இந்த இடத்துல தங்குறார். 2 இடம் தான் தங்கியிருக்கார். அதுக்கப்புறம் திருவாரூர், மதுரை இங்கெல்லாம் வரார். இங்கே ஒரு 10 நாள் தங்குறார். 35 நாள் 1.5 மாதத்துக்குள்ளார மதுரையிலேருந்து பேக்கப் ஆகிடுறாரு. மதுரையிலேருந்து பேக்கப் ஆகி ட்ரெயின் ஏறுறாரு. அப்போ தூமரதம்னு அதுக்கு பேர் சொல்லுவார் சாமி. அந்த ட்ரெயினில் ஏறுறாரு. நான் மதுரை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஏதோ எனக்கு துறவியாக வந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, அறிமுகமானவங்களாக இருந்தாங்க, எனக்கு உதவி பண்ணினாங்க. நான் சென்னைக்கு போகிறேன், அங்கே யாரும் அறிமுகம் இல்லையே முருகா அப்படின்னு நினச்சி பொழுது அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நினைக்கிறாரு. மதுரையில், சென்னையில் அவருக்கு முருகன் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கார். இது இவருடைய நிலை. ஆனால் இந்த பாட்டுக்கு என்ன எடுக்க போகிறேன் இப்போது? என்னை மறவாது இருத்தி என்ன கைமருந்து தன்னையிட்ட சாமி சதி செய்வானோ பொன்மையிலே. இப்போது அந்த அவருடைய மனைவி பாம்பனில் இருக்காங்கல்ல, காளிமுத்து அம்மை, அவங்களுடைய நிலை என்ன? அவருடைய அந்த அம்மாவுடைய மூத்த மகன் முருகையனுடைய நிலை என்ன? அந்த அவங்க பாம்பன் சுவாமியுடைய 2வது மகன்
குமரகுருதாச பிள்ளை அவருடைய நிலை என்ன? பாமன் சாமியுடைய தாயார் இருக்காங்க செங்கமலம் அம்மையார், அவங்களுடைய நிலை என்ன? இதான் என்னை மறவாது இருத்தியென கைமருந்து தன்னையிட்ட சாமி சதி செய்வானோ பொன்மையிலே. இந்த பாட்டு மனசில் வச்சுக்கிட்டே சாமி அந்த ஊரை விட்டு வந்திருக்காரு. அவங்களே அந்த குருநாதர் முருகப்பெருமானே அந்த வீட்டில் குடும்பத் தலைவராக இருந்து அவங்கள வழி நடத்தி ஆயுள் காலத்தும் கொண்டு வந்திருக்கார். அப்படின்னா இந்த பாடலை நீங்கள் நினைக்கும் பொழுது, இந்த 21வது பாடலை நீங்கள் நினைக்கும் பொழுது, என்னை மறவாது இருத்தி என கைமருந்து தன்னையிட்ட சாமி சதி செய்வானோ பொன்மையிலே அப்படின்னா இந்த பாட்டு பாமன் சாமி துறவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு. இல்லற துறவுலேருந்து துறவர துறவுக்கு வரக்கூடிய ஒரு பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சு இதை பதிச்சிங்கன்னா குருவோட திருவருள் எல்லார் வீட்லேயும் வரும். அந்த காளிமுத்து அம்மாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன நடந்ததோ அதே போல் நமக்கும் எல்லார் வீட்லையும் அந்த முருகனே இருந்து காப்பாற்றுவார். எல்லாரும் வெற்றி பெறலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.